திருமணமான பெண்கள் இத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கணவன் உங்களுக்கு செய்ய வேண்டியது, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே வந்து உங்களுடைய கணவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு பிரைவேட் ஜாபோ, கவர்ன்மென்ட் ஜாபுக்கோ வந்து போக ஆசைப்படுறீங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அதுக்கான உதவியுமே வந்து உங்களுடைய கணவன் உங்களுக்கு செய்ய அனுமதிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மன ரீதியா, உடல் ரீதியா வந்து கொடுமைப்படுத்துதாங்க அப்புட்ன்னா, அது வந்து ரொம்ப தப்பு. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ பார்த்தீங்கன்னா, உங்க கணவன் மேல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு உடுத்த ஆடை குடுக்கல, உண்ண உணவு குடுக்கல, மென்டலி வந்து எக்கனாமிக்கலா வந்து உங்கள ரொம்ப அபியூஸ் பண்றாங்க அப்புட்ன்னா, இந்த டொமஸ்டிக் ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்க அப்புட்ன்னா, எக்கனாமிக் ஆக்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அதன்படி வந்து உங்க கணவன் மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே. பெண்கள் கவனமா இருங்க. எக்காரணம் கொண்டும் கணவனோ, மாமியாரோ, நாத்தனாரோ வந்து கொடுமைப்படுத்துறாங்க. அதனால வந்து WhatsAppல ஒரு ஆடியோ போட்டுட்டு நான் வந்து தற்கொலை பண்ணுவேன் அப்படின்னு தவறான முடிவு எடுக்காம, நீங்க தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட இருக்கும்போது மட்டும் தான் உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் நீங்க கொடுக்க முடியும். ஓகே. பெண்களுக்கு இத வந்து ஷேர் பண்ணுங்க. பெண்கள் கவனமா இருங்க. வேற ஏதாவது டவுட்னா கீழ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் லீகல் அப்டேட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.